இந்த காணொளியில இருக்கிறது சிறுத்தையே கிடையாது, இது ஒரு காட்டு பூனை. நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், சிறுத்தையோட உடம்புல இருக்கிற அடையாளங்கள் எதுவுமே கிடையாது அதுல. அது மட்டும் இல்லாம முக்கியமா சிறுத்தைகளுக்கு வால் நல்ல நீளமா இருக்கும். இதோட வால் பாருங்க, அவ்வளவு நீளமாவா இருக்கு. காட்டு பூனையை சிறுத்தைன்னு சொல்லி தவறா செய்தி பரப்பியிருக்காங்க. ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த செய்தியோட உண்மைத்தன்மை பத்தி ஆராய்ச்சி பார்த்துட்டு அது உண்மையா இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு 15 நாளாகவே இங்கே புலி நடமாட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக குழந்தைங்கள்லாம் வெளியில் விடாமல் இருந்தோம். ஆனால் நேற்று நைட்டு 1:30 மணிக்கு எங்கள் வீட்டு வாசல்லே இப்போ பார்த்துருக்குறோம். இதை குறித்து நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். ஃபாரஸ்ட்டு அப்புறம் லோக்கல் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் பதட்டமாக இருக்குது. இது எங்கே ஒளிஞ்சிருக்கா இல்லை வெளியில் போயிடுச்சா இல்லை இங்கே இருக்கா என்னென்னு. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களாம் இருக்காங்க, வாக்கிங் ட்ராக்ல நடக்க முடியல. கொஞ்சம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் இருக்கிறோம். சீக்கிரம் அதை பிடிச்சிடணும். ஒரு தவறான தகவலை ஆராய்ந்தே பார்க்காம அப்படியே மக்களுக்கு அதை பரப்புறாங்க. ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஏன் தான் இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்புறாங்களோ தெரியல. இந்த மாதிரி செயல்கள்னாலதான் மக்களுக்கு வன உயிரினங்கள் மேல இருக்கிற அச்சம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்க பார்த்தாலும் புலி சுத்துது, சிறுத்தை சுத்துதுன்னு செய்திகளை பதிவிட்டு மக்களுக்கு இந்த வன உயிரினங்கள் மேல பயத்திலேயே வச்சிருக்காங்க இவங்க. இந்த செய்தி ஊடகங்கள் தான் மக்களுக்கு அதிகமா இந்த வன உயிரினங்கள் மேல பயம் ஏற்படுறதுக்கே முக்கியமான காரணம்.